ஒரு கல்வி மாநாடு போல இங்கே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜெயன் மெட்ரிக் பள்ளியினுடைய திருநெல்வேலி தாளாளர் டாக்டர் விஜயன் அவர்களே, அவரது திருக்குமாரன் அவர்களே, இல்லத்தரசியார் அவர்களே, இந்த பள்ளியின் முதல்வர் அவர்களே, இந்த பள்ளியை சார்ந்த மற்ற பள்ளிகளில் பணியாற்றுகின்ற தலைமை ஆசிரியர்களே, சிறப்பு விருந்தினர்களே, பெருந்திரளாக இங்கே வருகை தந்து இந்த அரங்கை நிரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்களே, பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய குழந்தைகளே, மிக சிறப்பாக பரிசுகளை பெற்ற மாணவ மாணவியர்களே, ஆச்சரியகரமாக ஆசிரியர் வந்து பரிசு வாங்கும் போது மாணவர்களிடமிருந்து பாராட்டு கிடைக்கும்படி பணியாற்றி சிறப்பித்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே, குழந்தைகளே, ஊடகம் சார்ந்த அன்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க எல்லாம் கை தட்டுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அங்க போய் மாட்டிக்கிட்ட மாதிரி நான் நிக்கிறேன். டாக்டர் விஜயன் அவர்கள் மிக சிறப்பாக தன்னுடைய உரையை நிகழ்த்தினார். இன்னையா மைக்கு எங்க இதெல்லாம் வேலை செய்யாத, வந்ததுல இருந்து மைக் எங்கேயும் பெரிய அரங்கத்துல ஒலி அமைப்பு சரியா இருக்கணும். டாக்டர் பேசும்போதே சிரமம் இருந்தது, ஒலி அமைப்பு அவங்க சரியா வைக்கணும். கொஞ்ச நேரம் பேசலாம் நினைக்கிறேன். உங்களுக்கு சம்மதமா? ஒரு 10 நிமிஷம். நாங்க பட்டிமன்றங்களுக்கு போய் பேசும்போது இந்த மாதிரி எல்லாம் பெர்மிஷன் கேட்க மாட்டோம். ஏன்னா அது பட்டிமன்றம் கேட்பதற்காக வந்த கூட்டம். இது அப்படி இல்லை. ஆண்டு விழான்றது எதுக்காகவும் வருது. முதல்ல கரஸ்பாண்டன்ட் கூப்பிட்டாருன்னு வர்றது. ரெண்டாவது பையனும் பொண்ணும் போகலைன்னு பிரிச்சு எடுத்துரும், பிள்ளைகளுக்காக வர்றது. சரி, கூட்டத்துல போயிட்டு வருவோமேன்னு வர்றது. பேச்சாளர் பேசினா கேட்கணும்னு வர்ற கூட்டம் இது இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். அவங்க நோக்கம் எல்லாம் ஆடுறது யாருக்கும் பார்க்க வருவாங்க. இப்ப 2 சிறந்த பரிசுகள் வாங்கினாங்க. கல்பனா சாவ்லா விருது, ஆல்வின் விருது. இந்த விருது வாங்கும்போது எவ்வளவு பெருமையா இருந்தது. அந்த பெற்றோர் அவங்க உறவினர்கள் வந்திருப்பாங்க. இந்த பள்ளியை பார்க்கும்போது எனக்கு ஒரு கல்லூரிக்கு வந்த மாதிரியான உணர்வு இருக்கிறது. அவ்வளவு பெருசாக அவ்வளவு பிரபலமாக. அதனால ஒவ்வொரு காரணத்துக்காக இங்க வருவாங்க. நாங்க இங்க ரொம்ப நேரம் பேசணும்னா அது எங்களுக்கு இடைஞ்சல். ஏற்கனவே அவங்க விளம்பரம் பட்டிமன்ற சிங்கம்னு மண்டலூர்ல இருந்து பாராட்டு சிங்கம் புலி கரடியில சொல்றோம். மனிதர்களா பார்க்க தவிர மிருகங்களை வச்சு பார்க்கறது என்னுடைய கருத்து. ஆனா அவர் ரொம்ப பாராட்டுறாரு பட்டிமன்ற சிங்கம். எனக்கு ஒவ்வொரு விஷயமும் ஆச்சரியமாக இருக்கிறது. முதல்ல ஒரு பயல் பாடுறாரு. புயல் இருந்த நேர்த்தி அதை கண்டக்ட் பண்ண புயல் மாஸ்டர் பட்ட பாடு. அவர் அந்த பயல்களை விரல்ல வச்சிருக்கிறார். பயிர் பண்ணி நிறுத்தினா இப்படிதான் முடிஞ்சிருக்கான். அவ்வளவு கண்ட்ரோல் வச்சிருக்கிறார். அடுத்தது நீராக இடம் கொடுத்த நிறைய இடத்துல கேட்டிருக்கிறார். ஆனா இங்க கேட்டது புதுமையாகவும் அழகாகவும் இனிமையாகவும் அதை ஏற்பாடு செய்த அவர்கள்
அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த பிள்ளைகளை மிக அழகாக பாட வைத்து கொயர் மாஸ்டருக்கும் இந்த பள்ளி நிர்வாகத்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நம்ம பிள்ளைங்க என்னமா சாதிக்கிறாங்கல்ல, யாராவது சரியாக வழிகாட்டினால் நம் பிள்ளைகள் சாதிப்பார்கள் என்பதற்கு இதெல்லாம் உதாரணம், அடையாளம். அடுத்தது, ஒரு பெரிய பள்ளி ஏறக்குறைய 20,000 மாணவர்களை வச்சிருக்கிற ஒரு குடும்பம், 6 பள்ளிகள் இருக்கிற ஒரு ஆரம்பிச்சார். அது கூட தண்ணி காட்டுறாங்க. எனக்கு கொஞ்சம் ரோடு ப்ராப்ளம் இருக்கு, அதனால தண்ணி கொடுத்து சரி பாவம் கொஞ்ச நேரம் பேசணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் பேசுறது கேட்குறீங்களா? நிறைய ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, தன்னுடைய இளமை காலத்துல செங்கல் சுமந்ததை இத்தனை வசதிகளும் பெருமையும் வந்த பிறகு ஒரு மனிதர் பேசுகிறார்கள், அவரிடம்தான் உண்மையும் நேர்மையும் ஒன்றும் இருக்கிறது என்று சார்ந்து விரும்பவில்லை. நேற்று வரைக்கும் நிறுவனத்தில் நிலை ஏதோ ஒரு பதவி வந்துட்டாலும் எங்க குடும்பமே ராஜ பரம்பரை என்றார். எங்க வீட்டுலதான் எல்லாரும் வந்து சாப்பிட்டு போவாங்க, தலைமுறையா வாழ்ந்தாங்க, மகாராஜா குடும்பத்துல வந்தவங்க. ஆனா இவ்வளவு வசதி வாய்ப்பு வந்து பெருமைகள் கிடைத்த பிறகு இந்த பள்ளியிலிருந்து எத்தனை பேர் பல்வேறு நிலைகளிலே இந்த சமூகத்தில் உயர்ந்திருக்கிறார்கள். 38 வருஷம்னா ஏறக்குறைய இங்க முதல் ஆண்டு படித்தவர் வேலைக்கு போய் ரிட்டையர் ஆயிருக்காரு. உண்மையே இல்லையா? 30 ஆண்டுகளாக பணியாற்றுகிற கெமிஸ்ட்ரி டீச்சரை பார்த்தேன். தம்பி சொல்றாரு, அவங்க எனக்கு டீச்சர். 30 வருஷம் ஒரு பள்ளியில பணியாற்றுகிறார்கள் என்றால் அதுவே அந்த பள்ளி ஆசிரியர்களையும் மரியாதையாக நடத்துகிறது என்பதற்கு அடையாளம். இப்பெல்லாம் 3 வருஷம் ஒரு இடத்துல வேலை பார்த்தா வெளியேறினார். 1250 ஆசிரியர்கள் இருக்கிறாங்கன்னு அவர் சொன்னார். ரொம்ப பெருமையாக இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கு வருவது, டாக்டர் விஜயன் சொல்லும் போது ராஜா சாருக்கு மரியாதை பண்ணலாம், அவர் இவ்வளவு தூரம் வந்துட்டார் அப்படின்னு. நான் வந்தது பெருமை இல்லை, இந்த மாதிரி பள்ளியை பார்ப்பதுதான் என் வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷம். நீங்க கொஞ்சம் கேட்கிற மனநிலையில் இருக்கிறீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், எதுக்காக இங்க வருவாங்க. ஒன்று, கலை நிகழ்ச்சிகள் பார்க்க வருவாங்க. 2வது, பரிசுகள் வாங்குகிற பெருமையில வருவாங்க. 3வது, இதுக்குன்னே ஒரு ட்ரெஸ் பண்ணி வருவாங்க. நீங்க வந்த அத்தனை ஆசிரியர்களையும் பாருங்க, லாக்கர்ல இருந்த நகையெல்லாம் அள்ளி போட்டு, லாக்கர்ல இருந்த நகை அதுக்கப்புறம் ஒரு மேக்கப், அதுக்காக இந்த விழாவே நடக்குது. இல்லாத நகையெல்லாம் எடுத்து போட்டு வரதான விழா. அப்படி ஒரு பெருமையான விழா. பயணிகளுக்கு இந்த டான்ஸ் நாடகங்கள் நடிக்கிறது சந்தோஷமா இருக்கும். அவன் எத்தனை நாள் அதுக்கு பயிற்சி பண்ணியிருப்பாருன்னு அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும். எப்போ அந்த விழாவில் அவனை பேசுறீங்களா, நடிக்க ஒத்துக்கிட்டாங்களோ, டான்ஸ் ஆட ஒத்துக்கிட்டாங்களோ, அப்ப இருந்தே எழுதிக்கிட்டே போவோம். பாத்ரூம் போனாலும் ஒரு டான்ஸ் போடுவான். அவங்க அம்மா சொல்லி, ஏன்னா ஆடுறாங்க, உங்க ஆடணும், இந்த ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஆடுறதுக்கு அவன் எவ்வளவு நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான்னு தெரியாது. அதுக்கு கொரியோகிராஃபர் வச்சாங்களா இங்க இல்லையா? டீச்சர்ஸ் தானே? இல்லையோ? இப்போ மேடையில் நீங்க ஆடும்போது சைட்ல இருந்து டீச்சர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது அவங்கள கவனிக்கணும். இவங்களை விட ஆடுறது அவங்களாதான் இருக்கும். எல்லாத்துக்கு மேல ஒரு பொண்ணு இப்ப தமிழ்ல கவித்துவமா பேசுறாங்க. 12th ஸ்டாண்டர்ட் கல்பனா சாவ்லா பத்தி எல்லாம் தமிழில் மிக சிறப்பாக பேசுகிற ஆற்றலையும் ஒரு மெட்ரிக் பள்ளி தருகிறது என்று பாராட்டுகிறேன். அந்த பொண்ணோட தமிழ் உச்சரிப்பும் கவித்துவமும் ரொம்ப நல்லா இருந்தது. சார் சொல்லும் போது பெற்றோர்களே உஷார் அப்படின்னு சொன்னார். அது உங்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை தான்.
நாங்கெல்லாம் படிக்கும் போது ஆசிரியர்கள் அடிப்பாங்க. அடினா பெருக்கி பெருக்கி அடிப்பாங்க. எங்களுக்கு அந்தோணிதாசன் ஒரு ஆசிரியர் இருந்தார். அவர் வகுப்புல நுழையும் போது என்ன மூடுல வர்றாருன்னு தெரியாது. முதல்ல ஒரு பையனை அடிச்சாருன்னா அந்த 45 நிமிஷமா அடிக்கடி வண்டி வந்து அடிப்பார். அவனை மட்டும்தான் அடிப்பார். கும்மாங்குந்தா குத்துவார். எதுக்குன்னே தெரியாது. அடின்றது எங்களுக்கு சாதாரணம். மனுவேல் ஐயான ஒரு ஹெட்மாஸ்டர் இருந்தார். ஒரு பெரிய இரும்பு பீரோல பிறந்து வச்சிருப்பார். நான்லாம் அடி வாங்கியிருக்கேன். என் கையில சாவியை கொடுத்து அந்த வரம்பை எடுத்துட்டு வர சொல்லுவார். அதாவது நம்ம தண்டனையை நாமே முடிவு பண்ணணும். வரம்பை எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு கையை நீட்டணும். அடிக்கும் போது கையை இறக்கிட்டோம்னா அடி ரெண்டாகும். அப்படிலாம் அடித்த காலம் உண்டு. பைபிள்ல திறம்பை நாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். Spare the rod and spoil the child. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எங்க காலத்துல அப்பா அம்மாவும் அடிப்பாங்க. எங்க அப்பா ஒரு ஆசிரியர், ஐயா சொன்ன மாதிரி ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் தலைமை ஆசிரியர். ஸ்கூல்ல அடிக்கிறது மறந்து போச்சுன்னா வீட்டுக்கு வந்து இதுல அடிப்பாரு. அந்த காலத்துல இந்த ஈவினிங்ல எதுவும் கிடையாதுல்ல, சீரியல் கிடையாதுல்ல. வீட்டுல அழுகிறது, சீரியல் பார்த்து அழுகிறது இல்லை, அடிச்சு அழுகாண்டி அழுகிறது தான் உண்மை. ஆனா எங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்தது. ஜாஸ்தியா எங்களை அடிச்சுட்டாருன்னா அந்த வார கடைசியில மதுரைக்கு கூட்டிட்டு வந்து பிரியாணி வாங்கி கொடுத்து ஒரு சினிமாவுக்கு கூட்டிட்டு போவார். எவ்வளவு ஒரு ஈக்குவலா கொடுக்கணும்ல. நம்ம அடி வாங்கிட்டார் வருத்தப்படுவாங்கன்றதுக்காக சினிமா கிடைக்கும், பிரியாணி கிடைக்கும். அதனால நாங்களே ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு அடிக்கலையேன்னு வருத்தப்படுவோம். என்ன அடிக்கிறத விட்டாரு இப்படி வருத்தப்பட்டிருக்கிறோம். எங்க அப்பா இன்னைக்கு இல்லை, அதனால அவர் அடிச்ச அடி நினைந்திருக்கு, அவரை பற்றிய நினைவும் இருக்குது. அந்த கடுமையான அடியையும் அதில் தெரிந்த பாசத்தையும் எங்களால் உணர முடியுது. அடிக்கிற கருத்தை விரல்கள் நம்மீது படுவதே ஒரு மகிழ்ச்சின்னு நாங்கள் நினைச்சோம். நான் இன்றைய தலைமுறையில பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டிப்பதே இல்லை. அடிக்கிறது அப்புறம் வச்சுக்கலாம். ஆசிரியர்கள் அடிக்க நினைத்தால் அந்த கேமராவோட வந்துடுவாங்க. எனக்கு ரிலேட்டிவ் ஒரு பொண்ணு டீச்சரா இருக்காங்க. அவங்க பரிதாபமா அவங்க நிலைமையை சொன்னாங்க. 11th படிக்கிற பையன் ஒரு நாள் ராத்திரி 10:30 மணிக்கு இவங்களை கூப்பிட்டுருக்காங்க. என் அப்பார்ட்மெண்ட்ல 5வது மாடியிலிருந்து பேசுகிற டீச்சர் அவர் சொல்லியிருக்காங்க. இது நிஜமா நடந்தது, கதை இல்லை. ஏன்னா 10:30 மணிக்கு கூப்பிடுற எது பாடத்துல சந்தேகமா அவங்க கேட்டாங்க. இல்ல டீச்சர், என் கேர்ள் ஃப்ரெண்ட் பிரேக்கப் சொல்லிட்டா, அதனால 5வது மாடியில இருந்து குதிக்க போறேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அதனால உங்ககிட்ட பேசிட்டு குதிக்கலாம்னு நினைச்சேன்னு அவர் சொல்லியிருக்காங்க. டீச்சர் ஆடி போனாங்க. ஏன் ஆடி போனாங்க? அவங்க குதிப்பாலா இல்லையான்றது மட்டும் இல்லை, ஒருவேளை அவங்க குதிச்சுட்டாங்கன்னா கடைசியா யாருக்கு போன் பண்ணாங்கன்னு போலீஸ்ல பிடிப்பாங்க. டீச்சருக்கு பேசியிருக்காங்க உடனே டீச்சர் தான் மன உளைச்சலை உருவாக்கி அவனை குதிக்க வச்சுட்டாங்கன்னு கேஸ் ஆயிடும். இந்த பொண்ணு அங்க இருந்து காலில் விடுறா, நீ குதிச்சுடாங்கடா, நான் அவங்கிட்ட பேசி நாளைக்கு செட்டில் பண்றேன். டீச்சர் வேலையை பாருங்க. நிஜமா நடந்தது. நான் அவங்கிட்ட பேசியிருந்தா நாளைக்கு நீ மட்டும் குதிச்சுடாது. ராத்திரி பூரா தூங்காம வந்திருக்காங்க. மொபைல் போன் வந்த பிறகு இளைஞர்களின் வாழ்க்கை என்னவாகி இருக்கிறது என்பதை ஐயா ரொம்ப அழகா சொன்னார். தயவு செய்து பெற்றோர்களே உங்க பிள்ளைகளை கண்காணியுங்கள். திருக்குறள்ல அகலாது அணுகாது தீக்காய்வார் போல இன்னொரு திருக்குறள் உண்டு. நெருப்பு மூட்டி குளிர் காய்கிறவர்கள் ரொம்ப கிட்டையும் போக மாட்டாங்க, ரொம்ப தள்ளியும் போக மாட்டாங்க. அது மாதிரி நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நெருங்கக்கூடாது, விலகவும் கூடாது. நெருங்கலாம், நெருங்கக்கூடாது.
பிள்ளைகள் மீது அன்பு வைக்கணும், செல்லம் கொடுக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு தேவையானதை வாங்கி தரணும், ஆனால் ஊதாரித்தனமாக இருக்க அனுமதிக்க கூடாது. பணம் சம்பாதிப்பது மிகவும் சிரமம் என்பதை ஒவ்வொரு பிள்ளைக்கும் பெற்றோர் சொல்லிக் கொடுத்தால்தான் ஒழுக்க நெறியில் அவர்கள் வருவார்கள் என்பதை தயவு செய்து மறந்துள்ளார்கள். அப்பா எப்படியே போய் ஏடிஎம்ல எடுத்துட்டு வந்து தர்றாருன்னு அந்த பிள்ளை நினைக்க கூடாது. இந்த சமூகத்தில் நம்மை விட சிரமமான திசையில் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஒருவேளை உணவு இல்லாமல் உறங்க போகிறவர்கள் இருக்கிறார்கள். படிப்புக்கு பணம் கட்ட முடியாதவர்கள் இருக்கிறார்கள். படிக்க வசதி இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். அதையெல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். அடுத்தது, ஒழுக்கம் என்பது உயிரை விட மேலானது என்பதை சொல்லிக் கொடுங்கள். ஒழுக்கம் விழுப்பம் தரலார், ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் என்று திருக்குறள் சொன்னார். நல்ல ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாக இருக்க கற்றுக் கொடுங்கள். சார் ஒன்று சொன்னார், எந்த சமயத்தை நீங்கள் பின்பற்றுகிறீர்களோ அந்த சமய இறைவனை, கடவுளை, தெய்வத்தை வழிபடுங்கள். பிரார்த்தனையை உங்கள் பிள்ளைகளுக்காக வைக்கிறது. பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. நீ செய்கிற எல்லாத்தோட மிகச்சிறந்தது பிரார்த்தனை. ஏன்னா இன்னைக்கு அது ஒண்ணுதான் உங்க பிள்ளைகளை காப்பாற்றணும். மொபைல்ல என்னென்னதோ வருது, ரீல்ஸ் போடுறான், வாட்ஸ்அப்ல சேட் பண்றான், எஃபில இருக்கான். மார்க் ஜுக்கர்பர்க் வந்து அமெரிக்க செனட் மெம்பர்கள் முன்னாடி மன்னிப்பு கேட்டார் சமீபத்தில். பேஸ்புக்கால் வந்த பிரச்சனைகள், பெற்றோர்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நான் மன்னிப்பு கோருகிறேன். அந்த அளவுக்கு நவீன தொழில்நுட்பம் பிள்ளைகளை நகர்த்தி கொண்டு போகணும். தயவு செய்து உங்க பிள்ளைகளை கண்காணிங்க, ஒழுக்கமா இருக்க அவங்களை அனுமதிங்க, வளர்த்து பாருங்க. இரண்டாவது விஷயம், உங்க பிள்ளைகள் ஆசிரியர்கள் மீது அன்பும் மரியாதையும் வைத்திருக்கும்படி நீங்கள் அவர்களை வளர்த்து பாருங்கள். இந்த உலகத்துல தாம் உள்ள வளர்ந்தால் மகிழ்ச்சின்னு நினைக்கிறது தான் இயல்பு. ஆனால் தன்னிடம் படிக்கிற அத்தனை பிள்ளைகளும் முன்னேற வேண்டும் என்று விரும்புகிற ஒரே ஜீவன் ஆசிரியர் மட்டும்தான். இங்க பாருங்க, கெமிஸ்ட்ரியில 7 சென்டம் 6 சென்டம்னு டீச்சர்ஸ் வந்து நிற்கும் போது அங்கிருந்து பிள்ளைகள் கைதட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பிள்ளைகளிடம் எத்தனை மரியாதை வைத்திருக்கிற டீச்சர்ஸ் இருக்காங்கன்னா, இந்த ஆசிரியர்களை எவ்வளவு தொழுதாலும் நாம் அவர்களுக்கு சரியான பிரதி உபகாரம் செய்ய முடியாது. அவர்கள் திருப்பாதங்களை வணங்க வேண்டும். அதுதான் ஆசிரியர்களுக்கு நாம் செய்கிற மரியாதை. ஆசிரியர்களை எந்த வகையிலும் குறைத்து பேசுவதை அனுமதிக்காது. ஒருவேளை ஆசிரியர்களை பற்றிய புகார் இருந்தால் பெற்றோர்கள் நேரடியாக வந்து கரஸ்பாண்டன்ட் சேர்மனை பாருங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, தயவு செய்து தேவையற்ற விஷயங்களை பரப்பாதீங்க. இன்றைய தேதியில ஒரு பள்ளி நடத்துவது என்பது ஒரு கட்சியை நடத்துவதை விட கடினமாகும். ஒரு பள்ளி நடத்துறது கட்சி நடத்துறதுல எவ்வளவு சிரமம் இருக்குன்னு அரசியல்வாதிகளுக்கு தெரியும். அதை விட கஷ்டம் ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்துறது. எனக்கு நிறைய கரஸ்பாண்டன்ஸ் தெரியும். அவங்களால சொல்றேன், எல்லா பிள்ளைகளும் சரியாக வந்து எல்லா பிள்ளைகளும் வீடு போய் சேர்ந்தால்தான் அவர்கள் நிம்மதியாக இருக்க முடியும். அதுதான் கரஸ்பாண்டன்டோட நிலை. நீங்க புரிஞ்சுக்கங்க. ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுங்க. நிறைவாக ஒன்று சொல்றேன், உங்க பிள்ளைகளை மொழி பாடங்களிலும் தேர்ச்சி பெற வையுங்கள். சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் மட்டும் இல்லை, மொழி பாடங்கள் ஆங்கிலமா இருக்கலாம், பிரெஞ்சா இருக்கலாம், ஜெர்மனா இருக்கலாம், சான்ஸ்கிரிட்டா இருக்கலாம், தமிழா இருக்கலாம். எந்த மொழி பாடம் தாய்மொழியை கட்டாயமா அவங்க பேசும்படி அனுமதிங்க. மொழி பாடங்களில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு தான் இலக்கியங்கள் தெரியும். இலக்கியங்களை கற்றவர்கள் தான் வாழ்க்கையில் சமநிலையில் இருப்பார்கள். அவர்களுக்கு தேவையற்ற பைத்தியங்கள் மனதில் தோன்றார்கள். தயவு செய்து மொழி பாடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. புத்தக படிப்பை தவிர, டெக்ஸ்ட் புக் தவிர ஏதாவது படிக்க சொல்லிக் கொடுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குது. உங்க வீட்டுல நீங்க ஒரு சின்ன நூலகம் வச்சு பாருங்க. முதல்ல உங்க சமய புத்தகங்களை வைங்க. பகவத்கீதையா இருக்கலாம், பைபிளா இருக்கலாம், குரானா இருக்கலாம். உங்க சமய புத்தகங்களை உங்க வீட்டுல வைங்க.
அடுத்தது சமூகத்தில் இருக்கிற நல்ல நல்ல நூல்களை வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். எனக்கு என்னவோ பிறந்ததாக கொண்டாடுகிற போது நீங்கள் வாங்கி தருகிற உடைகள் பரிசுகள் எல்லாத்தோடும் ஒவ்வொரு பிறந்தநாளிலும் பெற்றோர் ஒரு புதிய புத்தகத்தை பிள்ளைகளுக்கு தந்தால் அவர்கள் வாழ்க்கை உயர வளர இந்த வீட்டிலே ஒரு நூலகம் இருக்கும் என்ற நம்பிக்கை. You are to create a library, donate or give books to your children. முதல் பிறந்த நாளே அது சொல்லலாம். அந்த பிள்ளைகளுக்கு எதுவும் தெரியாது. அந்த பிள்ளை பேர்ல அவங்க தேதி ஒரு இத்தனை வருஷம் இத்தனை தேதி பிள்ளைக்காக புத்தகம் சத்திய சொல்றது. எந்த புத்தகம் உங்களுக்கு எது சொல்லுவோம்? ஸ்டீவன் ஜான்சன் சமீபத்துல சுதாமூர்த்தி நாராயணமூர்த்தி வாழ்க்கை புத்தகமாக இதெல்லாம் உலகத்துல பெரிய இன்ஸ்பிரேஷன். எல்லாம் அன்காமன் லெவலில் நினைக்கிறாங்க. ஒவ்வொரு புத்தகம் வாசிக்க பிள்ளைகள் வாழ்க்கையை கற்றுக்கொள்வார்கள். நீங்கள் வாங்கி தருகிற கிஃப்ட்ஸ் அந்த நேரத்தில் சந்தோஷம் தருமே தவிர வாழ்க்கையை தராது. ஒரு நேரம் நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து மொபைலை பற்றி வாசிச்சீங்கன்னா பிள்ளைகளை வாசிக்கணும். எப்போது வாசிக்க கற்றுக் கொடுக்கணுமோ அப்போதுதான் பிள்ளைகள் எல்லா துறையிலும் மேலே வருவார்கள். அவர்கள் வருவதற்கான வசதி வாய்ப்பை இந்த பள்ளி தருகிறது. நீங்கள் கரம் பிடித்து நடக்க வேண்டும். பள்ளிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். 38 வருஷம் வெற்றி கோயிலில் நீண்ட காலம் இத்தனை காலம் ஒரு இளைஞரை போல அவர் இயங்குகிறார். 11 பேரோடு கொடுக்கும்போது எத்தனை பேர் அவர் வேலை மின்னல் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு என்ன வேலை இது? இவர் வழிபட ஆரம்பிக்கிறார். 38 வருஷத்துக்கு முந்தி போனோம். எனக்கு 85ல படிக்கிறாங்க. அன்றைக்கு இந்த உலகம் இருந்த சூழ்நிலை வேற. இவ்வளவு பேர் பகவத்துக்கு படிப்பாங்களா? இன்னைக்கு போய் இந்த குழந்தையை டிஸ்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது எத்தனை ஆயிரம் மாணவர்கள் இந்த பள்ளி வெளியே அனுப்பி சமூகத்துக்கு தந்திருக்கிறார் என்றால் அத்தனைக்கும் காரணம் அந்த மனிதனின் விடாமுயற்சி, உழைப்பு, நேர்மை, உண்மை, கடும் பாடுகளை அனுபவிக்கிறவர் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். சோர்ந்து அமைதியாக இருக்கிறவர்கள் வெற்றியை நோக்கி போக முடியாது. இந்த வயதில் இளைஞராக சொல்லுகிறார்கள் நீ வாழ வேண்டும் அவர்கள் வாழ்க்கை. அவரோடு சேர்ந்து இந்த பள்ளி பொன்விழா காலங்களில் இன்னும் பெரிய சாதனைகளை தமிழக அமைச்சரை படைக்கிறது. அது உங்கள் பிள்ளைகளால் நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆண்டில் 10th+2 தேர்வுகளில் இந்த பள்ளி தமிழக அளவிலே சாதனை படைக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்க்கை நன்றி கூறி